சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்துடலாமா? இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ்லாம் கிடைக்கின்றது மட்டும் பார்த்துக்கலாம். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல, கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? எப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அது மாதிரி அந்த அட்வொகேட் சர்வீஸ் என்ன அந்த கூட சொல்லுங்கள், அதுக்கும் ஆள் இருக்காங்க. அதாவது இந்த ஒரு லேண்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதோட லீகல் செக் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு, இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்பட கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கும் ஆள் இருக்காங்க. இந்த வாட்டி எங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம், பாருங்கள், பார்த்துட்டு என்ன வேணுன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்னிங்கு, ஹேர் கட்டு, ஃபேஷியலு, பெடிக்யூர், மெனிக்யூரு, எந்த சர்வீஸ் தான் கூப்பிடலாம், அதுக்கு ஆள் இருக்காங்க. அப்புறம் ஏசி சர்வீஸ்க்கு ஆள் இருக்காங்க. நம்ம டிவிக்கு சொல்லியாச்சு. டிவி சர்வீஸு, ஏசி சர்வீஸ் ரெண்டுக்குமே ஆள் இருக்காங்க. அப்புறம் மட்டன், சிக்கன் வேணும்னா சொல்லுங்கள். இப்போ டோர் டெலிவரியும் பண்ணுறோம். ஆனால் கொரியர்ஸ் மினிமம் 30 ரூபா வரும், கொஞ்சம் லாங்காக இருந்தால் 50 ரூபா வரும். அதே மாதிரி தான் மளிகை பொருள் இருக்குது. மினிமம் 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணோம். பண்ணிங்கன்னா அதுவும் வீட்டிலே திரும்ப கொடுத்துரும். டிஸ்டன்ஸ் பொறுத்து அதாவது 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ள ஆகும். அப்புறம் வேறு ஆமாம், இப்போதைக்கு இவ்வளோ சர்வீஸ் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படாது சொல்லுங்கள். அதாவது எலக்ட்ரிக்கல், டிவி, லேபு, அப்புறம் ஏசி சர்வீஸு, மட்டன், சிக்கன், அப்புறம் இது மளிகை பொருள். அது இல்லாமல் ஆடிட்டிங் சர்வீஸும் இருக்குது. இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த ஃபைலிங் பண்ணணும், மந்த் எண்டு ஃபைலிங் பண்ணுற மாதிரி இருந்தால், இயர் எண்டு, டிடிஎஸ் இது பண்ணுறது, இந்த சர்வீஸ் எல்லாமே வேணும்னா அதுக்கும் பண்ணுங்கள், அதுக்கும் ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ, இந்த மாதிரியான நம்ம ஒரு செலவுகளுமே நம்ம வருமானமாக மாற்ற முடியும். நீங்கள் இத்தனை வருஷமாக இதுக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதை வச்சு உங்களுக்கு இன்கம் தர மாதிரி ஒரு பிளானை யாருமே கொண்டு வரல. ஆனால் அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன். அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நம்மளோட செலவுகள் எல்லாத்தையுமே என்னால் ஒரு லாபமாக மாற்றி அதை வச்சு ஒரு வருமானத்தை எடுக்க முடியும். என்னோடய பிளான் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறேன்னா அவங்க இத்தனை வருஷமாக என்ன சார்ஜ் வாங்கினாலும் அதே சார்ஜ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து கம்மி பண்ணி ஒரு லாபத்தை அவங்க எடுத்துருந்த காசை அதில் கம்மி பண்ணி எனக்கு தரேன்றாங்கன்னா, சரி இதனால் நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கும் நல்லா ஒரு சர்வீஸ் நீங்கள் கொடுக்கும்போது, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுக்கும் நமக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள சப்போர்ட் பண்ணுறீங்களோ, நம்மளோட ஃபேமிலியில் என்னென்ன செலவுகள் இருக்கோ எல்லா செலவுமே நம்ம நமக்கு ப்ராஃபிட்டாக வர மாதிரி மாற்றலாம். இதன் மூலமாக ஒரு கடைக்காரங்களோ ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். செலவு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதை பண்ணுறது மூலமாக எனக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரே பிளான், ஆனால் 3 பேருக்குமே லாபம். இதில் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நஷ்டன்ற விஷயம் வரவே வராது. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, இந்த பிளானோட நோக்கமே என்னென்னா, ஒன்று லாபன்றது ஒரு சின்ன லாபம் கிடைக்கணும். அப்படி இல்லையா, இது சக்ஸஸ் ஆனால் ஒரு பெரிய லாபமாக கிடைக்கணும். இது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் லாபத்தில் தான் முடியுமே தவிர நஷ்டன்ற கான்செப்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளான் யாருமே இது வரைக்குமே பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை அடிச்சதுனால கன்ஃபார்மாக கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். நான் எவ்வளோ விஷயங்கள் தேடி பண்ணி எனக்கு ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகள்லாம் தேடி பார்க்கும்போது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா, நான் அதில் ஜாயின் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும். அதாவது அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை தான் வாங்கணும். அது இல்லாமல் நான் மட்டும் வேணா எனக்கு இன்கம் தர மாட்டாங்க. நான் எப்படி வாங்கணும்னோ அது மாதிரி எனக்கு கீழே ஒரு 6 பேரோ 10 பேரோ சேர்க்கணும், அவங்க ஒரு 6 பேரோ 10 பேரோ சேர்க்கணும். இந்த மாதிரி ஒருத்தராக டீம், ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒருத்தரும் அவங்கள இந்த பொருளை வாங்க வச்சு அவங்கக்கிட்ட இருக்க காசை வாங்கி தான் எனக்கு லாபன்ற பேரில் கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்கள் ஆளை சேர்க்கணும், இல்லை ஆளை சேர்த்து பொருள் வாங்க வைங்க, நான் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கிடையாது. எனக்கு தான் உங்களோட சர்வீஸ் எதுனா இருக்கா, ஒரு ஹேர் கட் பண்ணுமா பண்ணிக்கோங்க, ஒரு மளிகை ஒரு ஆயில் தேவைப்படுதா வாங்கிக்கோங்க, ஒரு பருப்பு தேவைப்படுதா வாங்கிக்கோங்க, ஒரு மட்டன் தேவைப்படுதா வாங்கிக்கோங்க, ஒரு ஏசி சர்வீஸ் தேவைப்படுதா பண்ணிக்கோங்க. அதுவும் எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏசி சர்வீஸுக்கு உங்களை ஒரு ஆள் அனுப்புகிறேன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஏசியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன ரேட் செலவாகும்,
அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோனில் முடிஞ்சால் ஃபோன்லேயே வந்து விசாரிச்சுக்கோங்க. இல்லையா அவன் நேரில் வந்தால் கூட ஃபஸ்ட்டு கிளியராக வந்துட்டு என்ன ப்ராப்ளம் என்ன எவ்வளோ ஆகும் எல்லாமே கேட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெளியே விசாரிக்கிற மாதிரி உங்கள் பிளான் இருந்தால் அதையும் விசாரிச்சுட்டு 2ல் உங்களுக்கு எது பெஸ்ட் இருந்ததோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செலவில் வந்து நான் வருமானம் தரேன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்து பண்ணுன்ற கான்செப்டே எனக்கு வந்து கிடையாது. நீங்கள் நார்மலாக என்ன ரேட்டுக்கு போனீங்களோ அதே ரேட்டில் அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கணும். அதில் தான் எனக்கு லாபம் கிடைக்கணும். அது மூலமாக தான் நான் வந்து உங்களுக்கு தருவேன், அவங்களுக்கும் தருவேன். மற்றபடி இந்த அதிகமாக மேலே வச்சு அந்த லாபத்தை நான் எடுத்து அதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அந்த இது நான் பண்ணவே மாட்டேன். அது நீங்களும் அதை வந்து ஆதரிக்காதீங்க. எப்படின்னா ஒருத்தவங்க உங்களுக்கு நான் ஒரு கறியை இப்போ இந்த ஒரு மளிகை பொருள் உங்களுக்கு தேவைப்படுதா, இப்போ நான் சொல்கிறேன்னா அப்போ இந்த ரேட்டை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இந்த நீங்கள் வாங்குற ரேட்டோட இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா அப்படின்னு பார்த்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கும்போது தான் எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து தப்பாக நினைப்பேன், அவன் வந்து இது பண்ணுவான் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அது அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவேன். அப்போ இதோட நான் வந்து என்ன யாரும் ஏமாத்துறாங்களா இல்லை நான் எனக்கு அந்த கம்மியாக கிடைக்கிறேன் எனக்கு வந்து தெரியல அப்படின்ற விஷயங்களை வந்து நான் தேடி அப்போ அதோட கம்மியாகனா கிடைக்குமான்னு ஒரு முயற்சி வந்து நான் எடுப்பேன். எனக்கு தேவை நீங்கள் கேட்குற பொருள் நீங்கள் வாங்குகிற அதே ரேட்டுக்கு வந்து கொடுக்கணும், இல்லையா அதோட கம்மியாக கொடுக்கணும். இதுதான் என்னோடய நோக்கம். அதிகமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் வாங்குகிற ரேட்டாக இருக்கும், இல்லைனா அதோட கம்மியாக முடிஞ்சால் கம்மியாக தான் இருக்குமா முடிஞ்சாலும் நான் கம்மியாக கொடுக்க தான் பார்ப்பேனே தவிர நீங்கள் வாங்குற ரேட்டு வந்து அதிகமாக போகிறதுக்கு அதிகமாக இருந்தால் நானே நீங்கள் அதை வாங்காதீங்கன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு எங்கே பக்கம் அதிகம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் லாபம் தரேன்னு சொல்லி வாங்க சொல்கிறனால வந்து நீங்கள் வந்து வாங்கியே வாங்காதீங்க. அது நானே சொல்கிறேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு லாபம் வருதுன்ற நான் வந்து லாபத்தை உங்கள்கிட்ட அதிகமாக கொடுத்து அதில் வந்து எனக்கு வர்றது வந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வெளியே வாங்குகிற அதே காசுக்கு அந்த பொருள் கிடைக்கணும், அதே தரத்தோடு கிடைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பருப்பு வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்குற இடத்துல என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டியை வந்து நான் தரணும் அதே ரேட்டுக்கு. அப்போ அதில் என்ன லாபம் வருதோ அதை தான் நான் ஷேர் பண்ணுவேன் தவிர மற்றபடி இந்த பொருளை ரேட்டு அதிகமாக வச்சு அதில் லாபத்தை தரேன்னு சொல்கிறதோ இல்லை சர்வீஸ் வந்து அவங்க அதிகமாக ரேட்டை சொல்லி அதில் வந்து உங்களை லாபம் ஷேரிங் தர மாதிரி பண்ணுறதோ அந்த இது எனக்கு வந்து அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது, அது என்னோட நோக்கமும் கிடையாது. இதை நான் கொண்டு போகிறதே வந்து எனக்கு வந்து ஒரு லாபம் தேவை, ஆனால் அது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம் கலந்த மாதிரி ஒரு லாபமாக இருக்கணும். நான் சம்பாதிக்கணும், அதே மாதிரி எனக்கு ஒரு வருமானத்தை தர கஸ்டமருக்கு ஒரு ப்ராஃபிட்டை தரணும். அது மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு கடை வச்சுருக்கவங்களாம் சரி, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டை தரும். இது மட்டும்தான் என்னோடய நோக்கம். அதை நோக்கி தான் என்னோடய தேடுதல் வந்து இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினா நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இதுக்காக வந்து உருவாக்கி பண்ண முடியும். என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களோ நான் வந்து பேச முடியாது. வந்து இப்போ 5000 மெம்பர் இருக்காங்க, 10000 மெம்பர் இருக்காங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து நான் வந்து கேட்க முடியும் எந்த இடத்துல போய் போனாலும். அது மாதிரி ஒரு கார் சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு பைக் சர்வீஸாக இருக்கட்டும், இது வந்து எல்லாத்தையுமே நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா அப்போ வந்து உங்களை ரிலேஷன்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை வந்து சஜஷன் பண்ணுங்கள். அது எப்படி நீங்களும் வந்து இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு நீங்களும் வந்து கொஞ்சம் அதை வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது லாபம் இருக்குது இல்லைன்ற தாண்டி இதுலேருந்து உங்களுக்கு நஷ்டமும் கிடையாது, இல்லை ஏமாற்றமும் கிடையாது. எப்பவும் இந்த எங்கன்னா நீங்கள் இப்போ வாங்குகிற பொருளை நான் வந்து வாங்க சொன்னேன், புதுசாக எந்த பொருளும் வந்து வாங்க சொல்லி உங்களை வந்து அந்த நஷ்டப்படுத்தலை. இப்போ இந்த நீங்கள் பொருள் ஆனால் உங்களுக்கு அது காலியாக வாங்க தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அது காலியாக போகுது, திருப்பி வாங்க தான் போகிறீங்க. அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். இது நடந்தால் ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய லாபம், நடக்கலைன்னா ஒரு சின்ன லாபம், அவ்வளோதான். மற்றபடி நஷ்டன்ற கான்செப்டே வந்து கிடையாது. அதனால் எங்களை வந்து நீங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் எனக்கு இதில் ஏன்னா ஒரு ஐடியா தர மாதிரி தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கம்பெனி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி எங்கன்னா பொருள் கம்மியாக கிடைக்கும் எனக்கு அதையும் சொல்லுங்கள். நான் இப்போ மொத்தமாக வாங்கும்போது வந்துட்டு எனக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இது வந்து என்னோடய முயற்சி வந்து என்னோடது, ஆனால் இது லாபம் வந்து நம்ம எல்லாரோடது. அப்போது நம்ம எல்லாருமே பயன்படணுன்றதுக்காக தான் நான் அந்த முயற்சி எடுக்கிறேன். அப்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் எனக்கு வந்து சொல்லும்போது நான் அதுக்கான முயற்சி வந்து எடுப்பேன். எனக்கு தேவை எல்லா பொருளும் கிடைக்கணும், நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைக்கணும், நல்ல கம்மியான ரேட்டில் கிடைக்கணும். அதை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்கணும், நம்மளும் மற்றவங்க வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும், நம்மளோட செலவுகளை வந்து குறைக்கணும். இதுதான் என்னோடய நோக்கம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் லைக் மூலிமா ஒரு லைக் போட தான் எனக்கு வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு இன்னும் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.